போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எங்க ஊர்ல நான் சின்ன பையலா இருக்கும்போதுப்பா ஒரு தாத்தா பல்பொடி விற்க வருவார். பல்பொடி, பாடாவதி பள்ளுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது வள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள் அப்படியே கத்திட்டு வரும்போது நாங்க அந்த தாத்தா பின்னாடி போய் யாருமே வாங்காதீன்னு ஒரு பல்லுப்பொடி விற்பாரு. அது எங்களுக்கு வேடிக்கை இருக்கும்போது அம்மாட்டால அம்மா அந்த பல்பொடி வாங்கம்மான்னு, அந்த வாங்காதீங்கிற இது பாடாவதி பல்லுப்பொடி வாங்காதியே அப்படின்னு. ஆனா சொன்னா அதை விரும்பி வாங்க அந்த தாத்தா சும்மா. அதே மாதிரி நம்ம தாத்தா, தயவு செய்து உங்கள் தந்தை போல இருந்து கேட்கிறேன், யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்கள் மேல் நான் சொல்கிறேன், யாரும் குடிக்காது. இதை விற்கிறது யார்? நான் தான், ஆனால் குடிக்காதீர்கள். எனக்கு இதை கேட்கும் போதெல்லாம் அந்த பாடாவதி பல்லுப்பொடி தாத்தா தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. என்னடா ஒரு கொடுமை. ஐயோ ஐயோ. ஹோல்சேல் டீலரு அந்த கூறு வெட்டி விற்கிறவனை பார்த்து, கடையெடு கடையெடு, கால கொடுமை. இங்க பாருங்க, இது ஒன்னு ரெண்டு ஒரு நேரத்தில் பேசி முடிக்கிற கனவு இல்ல, அப்பாவனுடைய கனவு, பெருங்கனவு. ரசாயன உரங்களை ஒழிக்கணும், விதையை மீட்கணும். இப்ப நம்ம கிட்ட அதிகாரம் வருது, என்ன பண்றது? பாரம்பரிய மாட்டை திருப்பி மீட்க பிரேசிலுக்கு நம்ம போகணும். அவன் நம்முடைய விந்தணுக்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் நாடங்களும் நாட்டு மாட்டு நம்முடைய ரகங்களை உருவாக்கிட்டான். இவன் எப்படி சந்தைப்படுத்தினான்னா, நம்முடைய பால், எருமை பசு பால் A1, அதாவது A2 மில்க்னு இதை வித்துட்டான், A2ன்னு வித்துட்டான். இதுதான் தாயின் பாலுக்கு இணையான சத்துள்ள உணவு. நீ எருமை கருப்பா இருக்கிறதுனால அதை வெறுக்கிற. ரொம்ப சுவையா சத்துள்ள பால் எருமை பால் தான், அதை நீ வெறுத்துற. இது கருப்பு உனக்கு பிடிக்காதுல்ல, வெறுத்துற. நம்மளுடைய பாலை A2 ஆக்கி அவனுடைய பால் இருக்கு பாரு, A1, அது ஒண்ணுல உனக்கு மயக்க இருக்கு, அது ஒரு சிறப்பு போல இருக்குன்னுட்டு இந்த சீம பசு நமக்கு இந்த பசை கொடுத்துட்டு அமெரிக்கா போன்ற பிரிட்டன் போன்ற மேலை நாடுகள் இங்க A2 மில்க் கிடைக்கும்னு கதையில எழுதி வச்சு வைக்கிறான். இப்ப எல்லாவற்றையும் மீட்டுருவாக்கம் செய்யணும்னா நீ ஒரே வழிதான் இருக்கு, உன் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதை தவிர வேற வழி கிடையாது. இல்லைன்னா முச்சந்தில் நின்று கத்திட்டே சாக முடியாது இல்ல. சாதிக்கணும்னா அதிகாரம் மிக அவசியப்படுது. அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்பு மிக்க எனது சொந்தங்கள், 8 மணிக்கெல்லாம் கொடுங்கடான்னு சொன்னேன் சிற்றூர்னு. எல்லாருக்கும் பேச கத்து கொடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இப்பதான் தெரியுது. ஒரு வாரம் படிச்சு மக்கள்கிட்ட போய் செய்திகளை சொல்லணும்னு வந்தா ஏதோ இருக்கிற நேரத்தில் பேசுறத பேசிட்டு போங்கிறான் எல்லாம். இது ஒரு தொடக்கம்தான். நம்முடைய அப்பாவிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, செலுத்த வேண்டிய வணக்கம் என்பது அவர் கனவை நிறைவேற்றுவதுதான். தம்பி ஏங்கல்ஸுக்கும் அவரை போல அப்பாவுடைய இயற்கை வேளாண்மை பின்பற்றுகிற எண்ணற்ற பெருமக்கள், என்னுடைய தம்பி சிவராமன், என்னுடைய தம்பி, எண்ணற்ற பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள். தம்பி சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இயற்கை வேளாண் முறையை பின்பற்றி இயற்கை உழவாண்மையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுவேன், நமக்கான காலத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார்களுடைய கனவை நாம் நிறைவேற்றுவோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவருடைய கனவை நிறைவேற்ற சமரசமின்றி களத்திலே நிற்போம் என்ற உறுதியை இந்நாளிலே ஏற்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.